என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடன்களால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒவ்வொரு இரவும் தனிமையில் கண்ணீரோடு உங்கள் தலையணையை நனைக்கிறீர்களா? மருத்துவ அறிக்கைகள் உங்கள் நம்பிக்கையை சிதைத்துவிட்டனவா? உங்கள் கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு எதிர்காலம் இருண்டு போயிருப்பது போல் உணர்கிறீர்களா? இன்று இந்த நொடியில் உங்கள் அழுகுரல் பரலோகத்தை எட்டியுள்ளது. உங்கள் வேதனையின் சத்தம் தேவனுடைய சிம்மாசனத்தையே அசைத்துள்ளது. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள், உங்கள் ஆன்மாவைத் திறங்கள். ஏனென்றால் இப்பொழுது இந்த ஜெபத்தின் வார்த்தைகள் வழியாக பிரதான தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள் இறங்கி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்ற அவர்கள் வந்துவிட்டார்கள். இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல, இது ஒரு தெய்வீக சந்திப்பு. உங்கள் சம்மதத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்போது பரலோகத்தின் 3 மாபெரும் தளபதிகளை நாம் அழைப்போம். தீமையின் சக்திகளை அழிக்கும் போர் வீரரான பிரதான தூதர் மிக்கேல், தேவனுடைய குணப்படுத்தும் மருந்தைக் கொண்டுவரும் பிரதான தூதர் ரபேல், நற்செய்தியையும் நிதி அற்புதங்களையும் அறிவிக்கும் தேவனுடைய தூதரான பிரதான தூதர் கபீரியேல். அவர்கள் மூவரும் இப்போது உங்களைச் சுற்றி நிற்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் மூடப்பட்ட அத்தியாயங்களைத் திறக்க எஃபாத்தா என்ற தெய்வீக வார்த்தை இன்று உச்சரிக்கப்படுகிறது. எபிரேய மொழியில் திறக்கப்படு என்று பொருள்படும் இந்த சக்தி வாய்ந்த வார்த்தை உங்கள் நிதி, ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் உள்ள ஒவ்வொரு தடையையும் உடைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது. திறக்கப்படு. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இப்போது பிரதான தூதரான மிக்கேலை அழைக்கிறேன். பரலோக சேனைகளின் தளபதியே, உங்கள் நீல நிற அக்கினிப் பட்டயத்துடன் என் வாழ்க்கையில் வாருங்கள். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு பில்லி சூனியத்தையும், ஒவ்வொரு செய்வினையையும் இப்போது வெட்டி எறியுங்கள். என் முன்னோர்களின் பாவங்களால் என் வாழ்க்கையைத் தொடரும் தலைமுறை சாபங்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி உங்கள் பட்டயத்தால் அந்த தொடர்பை முழுமையாகத் துண்டியுங்கள். பொறாமைக் கண்கள், தீய நாவின் வார்த்தைகள், என் முன்னேற்றத்தைக் கண்டு பொறுக்காதவர்களின் தீய எண்ணங்கள் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் இப்போதே அழித்துவிடுங்கள். என் வீட்டில், என் பணியிடத்தில், என் உடலில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் உங்கள் தெய்வீக ஒளியால் வெளிப்படுத்தி பாதாளத்திற்குத் துரத்துங்கள். என் மீது போடப்பட்டிருக்கும் ஆன்மீக கட்டுகள், கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகள், என் முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகள் அனைத்தையும் உங்கள் பட்டயத்தால் உடைத்தெறியுங்கள். மிக்கேலே, என் பாதுகாவலரே, என் வீட்டைச் சுற்றி, என் குடும்பத்தைச் சுற்றி, என் உடைமைகளைச் சுற்றி ஒரு அபேத்தியமான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள். எந்த தீய சக்தியும், எந்த நோயும், எந்த விபத்தும் என்னை அணுக முடியாதபடி உங்கள் தூதர்களின் சேனையை எனக்கு காவலாக நிறுத்துங்கள். என் ஆவி, ஆன்மா, சரீரம் 3ஐயும் முழுமையாகச் சுத்திகரியுங்கள். என் ஆற்றல் களத்தில் உள்ள ஒவ்வொரு அசுத்தத்தையும் நீக்கி தேவனுடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்புங்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லா தீமைகளிலிருந்தும் நான் இப்போது விடுதலை பெறுகிறேன் என்று அறிவிக்கிறேன். ஆமென். பிரதான தூதர் மிக்கேலே, உங்கள் தெய்வீக அதிகாரத்துடன் தொடர்ந்து செயல்படுங்கள். என் நிதி வாழ்க்கையை தாக்கும் வறுமையின் ஆவிகள், கடனின் ஆவிகள், பற்றாக்குறையின் ஆவிகள் அனைத்தையும் நான் இப்போது இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். என் பணத்தை திருடும் கண்ணுக்குத் தெரியாத கைகளை உங்கள் பட்டயத்தால் வெட்டுங்கள். என் வங்கிக் கணக்குகளை, என் வருமான வழிகளைத் தாக்கும் ஒவ்வொரு சாபத்தையும் முறியடியுங்கள். எனக்கு எதிராக செய்யப்படும் மாந்திரீக சடங்குகள், என் பெயரை பயன்படுத்தி செய்யப்படும் பூஜைகள், என் புகைப்படத்தை வைத்து செய்யப்படும் தீய கிரியைகள் அனைத்தையும் சக்தியற்றதாக்குங்கள். அந்த தீய சக்திகளை அனுப்பியவர்களுக்கே திருப்பி அனுப்புங்கள். நான் உறங்கும்போது என் கனவுகளில் வந்து என்னை பயமுறுத்தும், என் மன அமைதியைக் குலைக்கும் அசுத்த ஆவிகளை உங்கள் அதிகாரத்தால் கட்டுங்கள். என் குடும்பத்தில் சண்டைகளையும் பிரிவினைகளையும் உருவாக்கும் பிசாசின் தந்திரங்களை முறியடியுங்கள். கணவன் மனைவி உறவை சிதைக்கும் விவாகரத்தின் ஆவிகளை விரட்டுங்கள். பிள்ளைகளை வழிதட்டச் செய்யும் கலக ஆவிகளை விரட்டுங்கள். என் குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம், அன்பு, ஒற்றுமை நிலைத்திருக்கட்டும். உங்கள் அக்கினிப் பட்டயம் என் கடந்த காலத்தின் தவறுகளால் ஏற்பட்ட குற்ற உணர்வையும் வருத்தங்களையும் வெட்டி எறியட்டும். என் கடந்த காலத்தின் காயங்கள் என் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்காதபடி ஒரு முழுமையான விடுதலையை நான் இப்போது பெற்றுக்கொள்கிறேன்.
புனித மிக்கேலே, எனக்காக போராடுங்கள். என் ஆன்மீக போரில் எனக்கு வெற்றி தாருங்கள். எல்லா தீய சக்திகளின் மீதும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே எனக்கு முழுமையான அதிகாரம் உண்டு என்று நான் பிரகடனம் செய்கிறேன். ஆமென். பிரதான தூதர் மிக்கேலின் தூய்மைப்படுத்தும் பணி தொடரட்டும். இப்போது என் மனதை குறிவைக்கும் தாக்குதல்களை முறியடிக்க வேண்டுகிறேன். சந்தேகத்தின் ஆவி, அவநம்பிக்கையின் ஆவி, பயத்தின் ஆவி, பதட்டத்தின் ஆவி ஆகியவற்றை இயேசுவின் நாமத்தில் நான் கண்டிக்கிறேன். என் மனதில் விதைக்கப்படும் எதிர்மறையான எண்ணங்கள், தோல்வி மனப்பான்மை, தற்கொலை எண்ணங்கள் ஆகியவற்றை உங்கள் தெய்வீக ஒளியால் அகற்றுங்கள். என் மனதை கிறிஸ்துவின் மனதாக மாற்றுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது என் நம்பிக்கையை அசைக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு பொய்யையும் உங்கள் சத்தியத்தின் பட்டயத்தால் வெட்டி வீழ்த்துங்கள். என் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வரும் தோல்விகளின் சுழற்சியை உடைத்தெறியுங்கள். நான் தொடங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் தோல்வியைக் கொண்டு வரும் தடைகளின் ஆவியை நான் எதிர்க்கிறேன். இன்று இந்த சுழற்சி உடைக்கப்படுகிறது. இனி நான் தோல்வியடைய மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு புதிய வெற்றியின் அத்தியாயம் தொடங்குகிறது. புனித மிக்கேலே, என் உறவுகளைத் தாக்கும் தீய சக்திகளிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு தாருங்கள். நட்பைப் போல நடித்து என் முதுகில் குத்தும் நயவஞ்சகர்களிடமிருந்து என்னை காத்துக் கொள்ளுங்கள். என் ரகசியங்களை மற்றவர்களிடம் பரப்பி என் பெயரைக் கெடுக்கும் தீய நண்பர்களிடமிருந்து என்னை பிரியுங்கள். என் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கும் உறவினர்களின் தீய ஆலோசனைகளிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் என் குடும்பத்தை காத்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் தெய்வீக உறவுகளை மட்டும் அனுமதித்து நச்சு உறவுகள் அனைத்தையும் உங்கள் பட்டயத்தால் வெட்டி எறியுங்கள். என் ஆன்மீக பாதையில் தடையாக இருக்கும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் என் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடுங்கள். நான் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் அகற்றி என் பாதையைச் சீராக்குங்கள். ஆமென். பரலோகத்தின் தளபதியே, புனித மிக்கேலே, உங்கள் பணி இன்னும் முடியவில்லை. என் தொழில் மற்றும் வேலையில் உள்ள தடைகளை நீக்க வாருங்கள். என் பதவி உயர்வைத் தடுக்கும் மனிதர்களின் பொறாமையையும் சூழ்ச்சிகளையும் முறியடியுங்கள். என் நாச்சாளர்களின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கச் செய்யுங்கள். என் திறமைகள் அங்கீகரிக்கப்படவும் என் உழைப்புக்குரிய பலன் கிடைக்கவும் தடையாக இருக்கும் ஒவ்வொரு தீய சக்தியையும் விரட்டியடியுங்கள். என் வியாபாரத்திற்கு எதிராக செய்யப்படும் போட்டிகள், செய்வினைகள் அனைத்தையும் அழித்துவிடுங்கள். வாடிக்கையாளர்களை என் வியாபாரத்திடமிருந்து தடுக்கும் கண்ணுக்குத் தெரியாத சுவர்களை உடைத்தெறியுங்கள். என் வியாபாரத்தில் பணப்புழக்கத்தை தடுக்கும் தீய சக்திகளை விரட்டுங்கள். என் வியாபாரத்தில் தெய்வீக பெருக்கமும் வெற்றியும் உண்டாகட்டும். என் நிதி ஆவணங்கள், சட்ட ரீதியான கோப்புகள், நீதிமன்ற வழக்குகள் ஆகியவற்றில் உள்ள குழப்பங்களை நீக்கி எனக்குச் சாதகமான தீர்ப்பை பெற்றுத் தாருங்கள். எனக்குச் சேர வேண்டிய சொத்துக்கள், பணம், பரம்பரை சொத்துக்கள் எனிவே தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அந்த தடைகளை உடைத்து அவை என் கைக்கு வந்து சேரச் செய்யுங்கள். எனக்கு எதிராக எழுப்பப்படும் ஒவ்வொரு பொய்யான குற்றச்சாட்டிலிருந்தும் அவதூறுகளிலிருந்தும் என்னை காத்து என் நற்பெயரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் சத்துருக்களின் வாய்களை அட்டிக்குக். எனக்கு எதிராக அவர்கள் உருவாக்கும் திட்டங்களை அவர்களுக்கே திருப்பி அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவீராக. உங்கள் தெய்வீக பட்டயம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஊடுருவி அங்கு மறைந்திருக்கும் ஒவ்வொரு இருளின் சக்தியையும் வேரோடு பிடுங்கி எரியட்டும். நான் முழுமையான பூர்ணமான விடுதலையை இப்போது இயேசுவின் நாமத்தில் சுதந்தரித்துக் கொள்கிறேன். ஆமென். இறுதியாக, பிரதான தூதர் மிக்கேலே, உங்கள் தெய்வீக முத்திரையால் என் விடுதலையை உறுதிப்படுத்துங்கள். உங்கள் பட்டயத்தால் வெட்டப்பட்ட தீய சக்திகள் மீண்டும் என் வாழ்க்கையில் நுழையாதபடி இயேசுவின் திரு இரத்தத்தால் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு முத்திரையை போடுங்கள். என் வீட்டின் வாசலில், என் வாகனங்களில், என் பணியிடத்தில், என் பிள்ளைகளின் நெற்றியில் இயேசுவின் இரத்தத்தால் ஒரு சிலுவை அடையாளத்தை வரையுங்கள். பரிசுத்த ஆவியின் அக்கினிக் கோட்டையை என்னை சுற்றி எழுப்புங்கள். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த விடுதலை உண்மையாகட்டும். தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்த சாபத்தின் சங்கிலிகள் அறுந்து போகட்டும். அடிமைத்தனத்தின் ஆவிகள் ஓடி போகட்டும். வறுமையும் நோயும் தோல்வியும் என் வாசற்படியை விட்டு அகன்று போகட்டும். இன்று முதல் நான் தேவனின் பிள்ளையாக வெற்றியின் வாழ்க்கையை வாழப்போகிறேன். புனித மிக்கேலே, உங்கள் தொடர்ச்சியான பாதுகாப்பிற்காக நான் நன்றி கூறுகிறேன். உங்கள் சேனைகள் எப்போதும் என்னுடன் இருக்கட்டும்.
தீமையின் மீது எனக்கு முழுமையான வெற்றி அளித்ததற்காக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு எல்லா மகிமையும் கனமும் புகழும் உண்டாவதாக. என் விடுதலை இப்போது முழுமையடைந்தது. என் கோட்டை திறக்கப்பட்டது. நான் சுதந்திரமானவன் சுதந்திரமானவள். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆமென். இப்போது தேவனுடைய நற்செய்தியின் தூதரே, பிரதான தூதர் கபிரியேல், உங்கள் பொன்னிற எக்காலத்துடன் என் வாழ்க்கையில் வாருங்கள். என் நிதி நிலைமையில் ஒரு மாபெரும் திருப்புமுனையை அறிவிக்க வாருங்கள். என் வங்கிக் கணக்குகளின் கதவுகள் திறக்கப்படட்டும். எஃபாத்தா. எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் என் வாழ்க்கையில் பாய்ந்து வரட்டும். எஃபாத்தா. பல ஆண்டுகளாக வராத கடன் தொகைகள் இப்போது எனக்கு திரும்ப வரட்டும். எஃபாத்தா. என் வியாபாரத்திற்கான புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்படட்டும். எஃபாத்தா. என் சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். எஃபாத்தா. அரசாங்கத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய மானியங்கள், உதவிகள், வரித் திருப்பங்கள் ஆகியவற்றின் கதவுகள் திறக்கப்படட்டும். எஃபாத்தா. எனக்குச் சேர வேண்டிய பரம்பரை சொத்துக்களின் கதவுகள் திறக்கப்படட்டும். எஃபாத்தா. பிரதான தூதர் கபிரியேலே மரியாளுக்கு நற்செய்தி கொண்டு வந்தது போல இன்று எனக்கு ஒரு நிதி நற்செய்தியைக் கொண்டு வாருங்கள். என் தொலைபேசி ஒரு நல்ல செய்தியுடன் ஒலிக்கட்டும். என் மின்னஞ்சலுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரட்டும். என் கதவை ஒரு எதிர்பாராத பண உதவி தட்டட்டும். வறுமையின் நாட்கள் முடிந்துவிட்டன என்று பிரகடனம் செய்யுங்கள். கடன்களின் காலம் முடிந்துவிட்டது என்று அறிவியுங்கள். பற்றாக்குறையின் அத்தியாயம் மூடப்பட்டுவிட்டது என்று முழங்குங்கள். செழிப்பின் ஒரு புதிய சகாப்தம் என் வாழ்க்கையில் இப்போது தொடங்குகிறது. தேவனுடைய களஞ்சியத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் என் மீது மழையாகப் பொழியட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் நிதி அற்புதங்களை இப்போது ஏற்கிறேன். ஆமென். பிரதான தூதர் கபிரியேலே, உங்கள் தெய்வீக அறிவிப்பு தொடரட்டும். என் திறமைகளுக்கும் தகுதிகளுக்கும் ஏற்ற ஒரு புதிய வேலையின் கதவை திறப்பீராக. எஃபாத்தா. பல நேர்காணல்களில் கலந்து கொண்டு நிராகரிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் இப்போது ஒரு நிரந்தரமான, உயர் சம்பளம் கொண்ட வேலையை அறிவிப்பீராக. சொந்தத் தொழில் தொடங்கும் என் கனவுகள் நனவாகட்டும். அதற்கான மூலதனம், சரியான ஆட்கள், சரியான இடம், எனிவிக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். எஃபாத்தா. என் கடன்கள் அனைத்தையும் முழுமையாக அடைக்கத் தேவையான பணத்தை கொண்டு வாருங்கள். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள் அனைத்தும் அதிசயமான முறையில் அடைக்கப்படட்டும். வங்கிகளிடமிருந்து வரும் கடிதங்கள், கடன் வசூலிப்பவர்களின் அழைப்புகள் நின்று போகட்டும். அதற்கு பதிலாக வங்கிகளிடமிருந்து புதிய கடன் வாய்ப்புகள், முதலீட்டு வாய்ப்புகள் வரட்டும். என் நிதி நிலைமை பற்றிய கவலைகளாலும் மன அழுத்தத்தாலும் நான் இழந்த உறக்கத்தை எனக்கு திரும்பத் தாருங்கள். பணப்பற்றாக்குறையால் என் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகளும் மனக்கசப்புகளும் நீங்கி சமாதானம் நிலவட்டும். என் பிள்ளைகளின் கல்விச் செலவுகள், மருத்துவச் செலவுகள் மற்றும் அவர்களின் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் சந்திக்க தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குங்கள். நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் கரமாக மாற வேண்டும். ஏழைகளுக்கும் தேவையிலிருப்போருக்கும் உதவும் அளவுக்கு என் நிதி நிலை உயரட்டும். கபிரியேலே, ஆபிரகாமுக்கு ஒரு மகனைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்தது போல எனக்கு ஒரு நிதிப் பெருக்கத்தின் நற்செய்தியை அறிவியுங்கள். நான் விசுவாசத்துடன் அதை பற்றிக் கொள்கிறேன். ஆமென். தேவனுடைய தூதரே கபிரியேலே, என் நிதிநிலையை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு சட்ட ரீதியான தடையையும் உடைத்தெறியுங்கள். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் எனக்கு சாதகமாக முடியட்டும். எஃபாத்தா. சொத்துப் பிரச்சினைகள், ஒப்பந்தப் பிரச்சினைகள், ஜீவனாம்ச வழக்குகள் ஆகியவற்றில் தேவனுடைய நீதி வெளிப்படட்டும். என் எதிரிகளின் வாய்களை அடைத்து நீதிபதிகளின் இதயத்தில் எனக்கு இரக்கத்தை காட்டுங்கள். எனக்கு எதிராக புனையப்பட்ட பொய்ச் சாட்சிகள் அனைத்தும் தவிடுபொடியாகட்டும். உண்மையும் நீதியும் வெல்லட்டும். என் வியாபார உரிமங்கள், அனுமதிகள் புதுப்பிக்கப்படட்டும். அரசாங்க அலுவலகங்களில் தேங்கிக் கிடக்கும் என் கோப்புகள் அங்கீகரிக்கப்படட்டும். திறக்கப்படு. என் பேரில் உள்ள நிதித் தடைகள், கடன் அறிக்கையில் உள்ள தவறுகள், வங்கிகளால் விதிக்கப்பட்ட தடைகள் அனைத்தும் இப்போது நீக்கப்படட்டும். கபிரியேலே, சகரியாவுக்கு யோவான் ஸ்நானகனின் பிறப்பை பற்றி அறிவித்து அவனது வாயைத் திறந்தது போல என் நிதி ஆசீர்வாதங்களைப் பற்றி பேச முடியாதபடி கட்டப்பட்டிருக்கும் என் வாயைத் திறந்து தேவனைத் துதிக்கச் செய்யுங்கள். என் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களைப் பற்றி நான் உலகிற்குச் சாட்சி சொல்ல வேண்டும். என் சாட்சியைக் கேட்டு
பலர் இயேசுவிடம் வரவேண்டும். என் செழிப்பு தேவனுடைய மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். நான் பணத்தை நேசிக்க மாட்டேன், ஆனால் பணத்தை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தைக் கட்டுவேன். என் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு ரூபாயும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். திருடப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, சூழ்ச்சியால் பறிக்கப்பட்ட என் செல்வங்கள் அனைத்தும் 7 மடங்காக எனக்கு திரும்ப வரட்டும். கபிரியேலின் எக்காளச் சத்தம் என் செல்வங்களை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு கோட்டையின் சுவர்களையும் இடித்துத் தள்ளட்டும். எரிகோவின் சுவர்கள் இடிந்தது போல என் நிதித் தடைகளின் சுவர்கள் இப்போது இடிந்து விழுகின்றன. ஆமேன். பிரதான தூதர் கபிரியேலே, உங்கள் பொன்னிற ஒளி என் படைப்பாற்றல் மற்றும் யோசனைகளை தூண்டட்டும். என் மனதில் புதிய தொழில் யோசனைகள், பணம் சம்பாதிக்கும் வழிகள், முதலீட்டு திட்டங்கள் என்னைவே உதிக்கச் செய்யுங்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் என் திறமைகளை உயிர்ப்பித்து அவற்றை பயன்படுத்தி நான் செல்வத்தை உருவாக்கும் வழியைக் காட்டுங்கள். என் கைகளின் உழைப்பை ஆசீர்வதியுங்கள். நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும். என் வியாபாரத்தில் தெய்வீக ஞானம், தெய்வீக உத்திகள், தெய்வீக நிர்வாகத் திறன் ஆகியவை எனக்கு வழங்கப்படட்டும். கடின உழைப்பு மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையும் என் வெற்றியில் வெளிப்படட்டும். வேலை இல்லாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபத்தின் மூலம் ஒரு புதிய வேலை வாய்ப்பை அறிவிப்பீராக. கடனில் மூழ்கியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடன் விடுதலை திட்டத்தை அறிவிப்பீராக. வியாபாரத்தில் நஷ்டமடைந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிப்பீராக. பிரதான தூதர் கபிரியேலே, உங்கள் செய்தி நம்பிக்கையின் செய்தி. விரக்தியின் ஆழத்தில் இருக்கும் எனக்கு நீங்கள் நம்பிக்கையின் ஒளிக்கீற்றை கொண்டு வருகிறீர்கள். என் நிதி எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். என் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். நான் கடன்படாமல் கடன் கொடுப்பவனாக இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நான் பற்றாக்குறையில் வாழ மாட்டேன், ஆனால் பெருக்கத்தில் வாழ்வேன் என்று நான் பிரகடனம் செய்கிறேன். என் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பி வழியும். என் வங்கிக் கணக்குகள் பணத்தால் நிரம்பி வழியும். என் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும். இந்த நற்செய்திக்காக, இந்த நிதி அற்புதத்திற்காக நான் இப்போதே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கபிரியேல் தூதரே, இப்போது என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிதி வாசலையும் திறக்கும் தெய்வீகத் திறவுகோலான எஃபாத்தா என்ற வார்த்தையை நான் பிரகடனம் செய்கிறேன். என் வருமானத்திற்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். எஃபாத்தா. என் சேமிப்பிற்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். எஃபாத்தா. என் முதலீடுகளுக்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். எஃபாத்தா. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய 4 திசைகளிலிருந்தும் செல்வம் என்னை நோக்கி வரட்டும். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய சந்தைகள், சர்வதேச வாய்ப்புகளின் கதவுகள் என் வியாபாரத்திற்காக திறக்கப்படட்டும். என் பிள்ளைகளின் கல்விக்கும் எதிர்காலத்திற்கும் தேவையான நிதிக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். நான் ஒரு புதிய வீடு வாங்க, ஒரு புதிய வாகனம் வாங்க, என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கத் தேவையான நிதிக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். தேவனுடைய பணிக்காக, தேவாலய கட்டுமானத்திற்காக, மிஷனரி பணிகளுக்காக நான் தாராளமாக கொடுக்கத் தேவையான நிதிக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். கபிரியேலே, தானியேலுக்கு ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் கொண்டு வந்தது போல நிதித்துறையில் எனக்கு ஞானத்தையும் புரிந்துணர்வையும் கொண்டு வாருங்கள். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் முதலீடு செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கள். நிதி இழப்புகளிலிருந்தும் ஏமாற்றுக்காரர்களிடமிருந்தும் என்னை காத்துக்கொள்ளுங்கள். என் செல்வம் நிலைத்திருக்கும்படியாகவும் தலைமுறை தலைமுறையாக பெருகும்படியாகவும் அதை ஆசீர்வதியுங்கள். என் நிதி வாழ்க்கை ஒரு தெய்வீக பெருக்கத்தின் பாதையில் பயணிக்கிறது. ஆமென். பிரதான தூதர் கபிரியேலே, உங்கள் வருகை என் வாழ்க்கையில் ஒரு புதிய நிதி ஒழுங்கை கொண்டு வரட்டும். நான் சம்பாதிக்கும் பணத்தை ஞானமாக நிர்வகிக்க எனக்கு உதவுங்கள். வீண் செலவுகள், தேவையற்ற கொள்முதல்கள் ஆகியவற்றிலிருந்து என் மனதைக் காத்துக்கொள்ளுங்கள். வரவுக்கேற்ற செலவு செய்யவும், சேமிக்கவும், முதலீடு செய்யவும், தாராளமாக கொடுக்கவும் எனக்கு கற்றுக் கொடுங்கள். என் நிதி நிலைமை குறித்து நான் யாரிடமும் பொய் சொல்லத் தேவையில்லாத ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ உதவுங்கள். என் வரிகள் அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் செலுத்தி ஒரு நல்ல குடிமகனாக/குடிமகளாக வாழ உதவுங்கள். பணத்தின் மீதான ஆசை என்ன ஆட்கொள்ளாதபடி என் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். பணத்தை என் எஜமானாக அல்ல, என் ஊழியனாக பயன்படுத்த எனக்கு கற்றுக் கொடுங்கள். கபிரியேலே, உங்கள் தெய்வீகத் தலையீட்டால் என் கடன் மதிப்பீட்டு எண் கிரெடிட் ஸ்கோர் உயரட்டும். வங்கிகள் என்னை நம்பி
குறைந்த வட்டியில் கடன்களை வழங்கட்டும். என் நிதி நற்பெயர் சம்ஜாத மேம்படட்டும். நான் யாரிடமும் கையேந்தும் நிலை மாறி மற்றவர்களுக்கு உதவும் நிலைக்கு நான் உயர்த்தப்பட வேண்டும். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் நிதி வாழ்க்கையிலும் இந்த மாற்றம் ஏற்படட்டும். அவர்களின் வங்கிக் கணக்குகளில் எதிர்பாராத வரவுகள் வரட்டும். அவர்களின் கடன்கள் அதிசயமான முறையில் அடைக்கப்படட்டும். அவர்களின் வியாபாரங்கள் லாபத்தில் பெருகட்டும். கபிரியேல் தூதரின் நற்செய்தி இன்று நம் அனைவரின் நிதி வாழ்க்கையிலும் உண்மையாகட்டும். ஆமென். இறுதியாக, பிரதான தூதர் கபிரியேலே, இந்த நிதி அற்புதத்தை நான் விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டேன் என்பதை முத்திரையிடுங்கள். என் கைகள் ஆசீர்வாதங்களைப் பெறத் திறந்திருக்கின்றன. என் இதயம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. என் வாய் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிதி விடுதலைக்காக நான் பல ஆண்டுகளாக ஜெபித்தேன். இன்று என் ஜெபத்திற்கு பதில் கிடைத்துவிட்டது. நான் இனி வறுமையின் மனநிலையுடன் சிந்திக்க மாட்டேன். நான் செழிப்பின் மனநிலையுடன் சிந்திப்பேன். நான் தேவனுடைய ராஜகுமாரன் ராஜகுமாரி. செல்வம் என் பிறப்புரிமை. கபிரியேலே, இந்த நற்செய்தியை என் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ள எனக்கு தைரியம் தாருங்கள். என் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்வேன். என் நிதி வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கட்டும். இன்று முதல் என் பணப்பை ஒருபோதும் காலியாக இருக்காது. என் வங்கிக் கணக்கு ஒருபோதும் பற்றாக்குறையை காட்டாது. தேவனுடைய ஐசுவரியம் என் வாழ்க்கையில் தாராளமாக பாய்கிறது. இந்த நிதி சுதந்திரத்திற்காக, இந்த நிதி வெற்றிக்காக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. என் நிதி பாதைகள் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டு விட்டன. எஃபாத்தா. ஆமென், ஆமென், ஆமென். இப்போது தேவனுடைய மருந்தே பிரதான தூதர் ரபேல், உங்கள் மரகத பச்சை நிற குணப்படுத்தும் ஒளியுடன் என் வாழ்க்கையில் வாருங்கள். என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு திசுவிலும் உங்கள் தெய்வீக ஆற்றல் பாயட்டும். என் தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரை என் உடலை முழுமையாக பரிசோதியுங்கள். மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத மறைந்திருக்கும் நோய்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயின் ஆவியையும் நான் கண்டிக்கிறேன். புற்றுநோயின் ஆவியே, என் உடலை விட்டு வெளியேறு. சர்க்கரை நோயின் ஆவியே, வெளியேறு. உயர் இரத்த அழுத்தத்தின் ஆவியே, வெளியேறு. இதய நோயின் ஆவியே, வெளியேறு. சிறுநீரக நோயின் ஆவியே, வெளியேறு. உங்கள் மரகத பச்சை ஒளி புற்றுநோய் கட்டிகளை கரைக்கட்டும். சேதமடைந்த செல்களை புதுப்பிக்கட்டும். என் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்கட்டும். என் இரத்த அழுத்தத்தை சமப்படுத்தட்டும். என் இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் அனைத்து உள் உறுப்புகளும் முழுமையாக குணமாகி புதியதாக மாறட்டும். தோபியாவுக்கு பார்வை அளித்தது போல என் கண்களில் உள்ள கோளாறுகளை நீக்கி எனக்கு தெளிவான பார்வையை தாருங்கள். செவிட்டுத்தன்மையை நீக்கி என் காதுகள் கேட்கச் செய்யுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன் என்று நான் பிரகடனம் செய்கிறேன். ஆமென். பிரதான தூதர் ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் பணி தொடரட்டும். என் நரம்பு மண்டலத்தில் உங்கள் தெய்வீக ஆற்றலை பாய்ச்சுங்கள். மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு, தூக்கமின்மை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் என் நரம்புகளை அமைதிப்படுத்துங்கள். என் மூளையில் உள்ள இரசாயன அசந்துலனத்தை சரி செய்யுங்கள். எனக்கு அமைதியான ஆழ்ந்த உறக்கத்தை தாருங்கள். நான் பயங்கரமான கனவுகளிலிருந்து விடுபட்டு தெய்வீக சமாதானத்துடன் உறங்க வேண்டும். என் உடலில் உள்ள நாள்பட்ட வலிகள், மூட்டு வலிகள், தசை வலிகள், தலைவலிகள் அனைத்தையும் நீக்குங்கள். உங்கள் குணப்படுத்தும் கைகள் என் உடலைத் தொட்டு எல்லா வலிகளிலிருந்தும் எனக்கு முழுமையான விடுதலையை தரட்டும். என் செரிமான மண்டலத்தை குணமாக்குங்கள். அல்சர், வாயுத் தொல்லை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகளை நீக்குங்கள். நான் உண்ணும் உணவு என் உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தரட்டும். என் சருமத்தில் உள்ள நோய்கள், ஒவ்வாமைகள், தடிப்புகள் அனைத்தையும் குணமாக்குங்கள். என் சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் மாறட்டும். என் எலும்புகள், மூட்டுகள், தசைகள் பலப்படட்டும். உடைந்த எலும்புகள் கூடட்டும். பலஹீனமான தசைகள் ஸ்கேத்தி பெறட்டும். நான் மீண்டும் இளமையாகவும் ஆற்றலுடனும் உணர வேண்டும். ரபேல் தூதரே, நீங்கள் தெய்வீக மருத்துவர். உங்கள் தெய்வீக மருந்து மனித மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டது.
அந்த தெய்வீக மருந்தை நான் இப்போது விசுவாசத்துடன் உட்கொள்கிறேன். ஆமென். தெய்வீக மருத்துவரே, புனித ரபேல், இப்போது என் ஆன்மாவின் காயங்களை குணமாக்க வாருங்கள். கடந்த காலத்தில் நான் அனுபவித்த துரோகங்கள், நிராகரிப்புகள், ஏமாற்றங்கள் ஆகியவற்றால் என் இதயத்தில் ஏற்பட்ட காயங்களை குணமாக்குங்கள். மன்னிக்க முடியாத நிலையில் நான் வைத்திருக்கும் நபர்களை மன்னிக்க எனக்கு உதவுங்கள். என் இதயத்தில் உள்ள கசப்பு, கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி ஆகியவற்றை நீக்கி தேவனுடைய அன்பால் நிரப்புங்கள். நான் மற்றவர்களை மட்டுமல்ல, என்னையே மன்னிக்கவும் எனக்கு உதவுங்கள். என் கடந்த காலத் தவறுகளால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியிலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் எனக்கு விடுதலை தாருங்கள். நான் தேவனுடைய பார்வையில் வெளியேறியவன் அல்லது விலையேறியவள் என்பதை நான் உணர வேண்டும். என் சுயமதிப்பை மீட்டெடுங்கள். தாழ்வு மனப்பான்மையை நீக்கி கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற உண்மையான அடையாளத்தை எனக்கு காட்டுங்கள். என் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துங்கள். திடீர் கோபம், தாங்க முடியாத துக்கம், எல்லையற்ற பயம் போன்ற தீவிர உணர்ச்சிகளிலிருந்து என்னை காத்துக்கொள்ளுங்கள். என் மனம், சித்தம், உணர்ச்சிகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். ரபேல் தூதரே, உங்கள் மரகதப் பச்சை ஒளி என் பாவனாத்மக் உடலை சூழ்ந்து அங்கிருக்கும் மோடன் எதிர்மறை ஆற்றல்களையும் அதிர்வுகளையும் தூய்மைப்படுத்தட்டும். நான் மன அமைதியையும் உள்ளான சமாதானத்தையும் சொல்ல முடியாத மகிழ்ச்சியையும் இப்போது பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். பிரதான தூதர் ரபேலே, என் உறவுகளில் உள்ள நோய்களை குணமாக்குங்கள். பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள மனக்கசப்புகளை நீக்கி அவர்களின் அன்பை புதுப்பியுங்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைத்து புரிந்துணர்வை உருவாக்குங்கள். பல ஆண்டுகளாக பேசாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளை மீண்டும் பேச வையுங்கள். உங்கள் குணப்படுத்தும் ஆற்றல் உடைந்த உறவுகளின் பாலமாகச் செயல்படட்டும். என் வாழ்க்கையிலுள்ள நச்சு உறவுகளை அடையாளம் காட்டி அவற்றிலிருந்து நான் அமைதியான முறையில் விலகிச் செல்ல உதவுங்கள். என் தனிமையின் வேதனையை குணமாக்குங்கள். எனக்கு உண்மையான தெய்வீக நண்பர்களையும் ஒரு வாழ்க்கைத் துணையையும் தேவைப்பட்டால் கொண்டு வாருங்கள். போதைப் பழக்கங்கள், குடிப்பழக்கம், புகைப்பிடித்தல் மற்றும் பிற அடிமைத்தனங்களில் சிக்கியிருக்கும் என் அன்புக்குரியவர்களை குணமாக்குங்கள். அவர்களின் அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைத்து அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாருங்கள். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் உறவுகளிலும் உங்கள் குணமாக்குதல் பாயட்டும். நோயுற்றிருக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்கள் இப்போது குணமாகட்டும். மருத்துவமனையில் இருப்பவர்கள் வீடு திரும்பட்டும். அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடியட்டும். அவர்களின் வீடுகளில் சமாதானமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். ஆமென். பிரதான தூதர் ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் சக்தி என் வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை கொண்டு வரட்டும். என் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை உண்ணவும் தீங்கு விளைவிக்கும் உணவுகளைத் தவிர்க்கவும் எனக்கு ஞானம் தாருங்கள். சோம்பேறித்தனத்தை நீக்கி தவறாமல் உடற்பயிற்சி செய்ய எனக்கு உத்வேகம் கொடுங்கள். என் உடலை தேவனுடைய ஆலயமாக கருதி அதை நான் பரிசுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க எனக்கு உதவுங்கள். உங்கள் மரகத பச்சை ஒளி என் வீட்டில் உள்ள நோய் கிருமிகள், அசுத்தங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் சுத்திகரிக்கட்டும். என் வீடு ஒரு குணப்படுத்தும் சரணாலயமாக மாறட்டும். நான் குடிக்கும் தண்ணீரை, நான் சுவாசிக்கும் காற்றை, நான் உண்ணும் உணவை ஆசீர்வதியுங்கள். அவை என் உடலுக்கு நன்மையை தரட்டும். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் சார்பாகவும் நான் வேண்டுகிறேன். அவர்களின் மருத்துவ அறிக்கைகள் மாறட்டும். மருத்துவர்கள் இது ஒரு அற்புதம் என்று சொல்லட்டும். குணப்படுத்த முடியாத நோய்கள் என்று முத்திரையிடப்பட்டவை இப்போது இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும். குழந்தையின்மை பிரச்சனையால் தவிக்கும் தம்பதிகளுக்கு சாராள் மற்றும் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல ஒரு குழந்தையை கொடுத்து வாரி கர்ப்பத்தை ஆசீர்வதியுங்கள். ரபேல் தூதரின் தெய்வீக குணம் இப்போது நம் அனைவர் மீதும் பொழியப்படுகிறது. ஆமென். இறுதியாக, பிரதான தூதர் ரபேலே, இந்த தெய்வீக குணப்படுத்துதலை நான் முழுமையாக பெற்றுக்கொண்டேன் என்பதை முத்திரையிடுங்கள். என் உடல் இப்போது தேவனுடைய குணப்படுத்தும் ஆற்றலால் நிரம்பியுள்ளது. என் மனம் சமாதானத்தால் நிரம்பியுள்ளது. என் ஆவி மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. நான் நோயுற்றவன் நோயுற்றவள் அல்ல. நான் குணமானவன் குணமானவள். நான் பலவீனமானவன் பலவீனமானவள் அல்ல. நான் பலமானவன் பலமானவள்.
இயேசுவின் தழும்புகளால் நான் முழுமையாக எஸ்என்பியூரணமாக நித்தியமாக குணமாகிவிட்டேன். இந்த குணப்படுத்துதலுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரபேல் தூதரே, உங்கள் தொடர்ச்சியான குணப்படுத்தும் பிரசன்னத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன். என் ஆரோக்கியத்தை நான் ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இந்த ஆரோக்கியமான உடலைக் கொண்டு நான் தேவனை மகிமைப்படுத்துவேன், மற்றவர்களுக்கு சேவை செய்வேன். என் குணப்படுத்துதலின் சாட்சி பலருக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்டு வரட்டும். என் குணப்படுத்துதல் இப்பொழுது முழுமையடைந்தது. இது முடிந்தது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆமென். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரதான தூதர்களான மிக்கேல், கபிரியேல் மற்றும் ரபேல் ஆகியோரின் தெய்வீக தலையீட்டிற்காக நான் நன்றி கூறுகிறேன். மிக்கேலின் பட்டயம் என் கட்டுகளை அறுத்து எனக்கு விடுதலையைக் கொடுத்தது. கபிரியேலின் எக்காளம் என் நிதி பாதைகளைத் திறந்து எனக்குச் செழிப்பைக் கொண்டு வந்தது. ரபேலின் மரகத ஒலி என் உடலையும் ஆன்மாவையும் குணமாக்கி எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தைக் கொடுத்தது. இந்த ஜெபத்தின் மூலம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கோரிக்கையும் பரலோகத்தில் கேட்கப்பட்டது என்றும் அதற்கான பதில் ஏற்கனவே அனுப்பப்பட்டுவிட்டது என்றும் நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் தடைகளின் கோட்டைகள் இடிந்து விழுந்துவிட்டன. வறுமையின் சுவர்கள் தகர்க்கப்பட்டுவிட்டன. நோயின் கதவுகள் என்றென்றும் மூடப்பட்டுவிட்டன. நான் இப்போது வெற்றியின் பாதையில், செழிப்பின் பாதையில், ஆரோக்கியத்தின் பாதையில் நடக்கிறேன். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் என் மீது மழையாகப் பொழிகின்றன. என் கோப்பை நிரம்பி வழிகிறது. என் ஜெபம் இப்போது முத்திரையிடப்பட்டுள்ளது. இயேசுவின் திரு இரத்தத்தால் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியின் அக்கினியால் இது பாதுகாக்கப்படுகின்றது. பிசாசினால் இதை திருட முடியாது. மனிதனால் இதை தடுக்க முடியாது. இது தேவனால் செய்யப்பட்டது. இது முடிந்தது. இது நிறைவேறிவிட்டது. ஆமென், ஆமென், ஆமென் மற்றும் ஆமென். உங்கள் அற்புதம் இப்போது செயல்பாட்டில் உள்ளது. தேவதூதர்கள் உங்கள் சார்பாக செயல்படத் தொடங்கிவிட்டார்கள். தொலைபேசி அழைப்பிலோ, ஒரு மின்னஞ்சலிலோ அல்லது ஒரு எதிர்பாராத சந்திப்பிலோ உங்கள் அற்புதத்தைக் காணத் தயாராக இருங்கள். இந்த ஜெபத்தின் சங்கிலியை உடைக்காதீர்கள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது பரலோகத்தைத் திறந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம். இந்த தெய்வீக ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் தங்குவதற்கு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த 3 பேருக்காவது அனுப்புங்கள். அவர்களும் இந்த அற்புதத்தை பெறட்டும். கீழே கருத்து பகுதியில் என் அற்புதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்து உங்கள் விசுவாசத்தை முத்திரையிடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.